சார் சீக்கிரமா அந்த கேஸ முடிச்சுடுங்க சார். எத்தனை நாளைக்கு அந்த அம்மா வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. என்ன மேடம், எனக்கு மட்டும் என்ன இழுத்தடிக்கணும்னு ஆசையா? சிக்க மாட்டாங்களே. சரி சரி சீக்கிரம் முடிச்சுடுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மா யாருமா நீ இந்த நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? மேடம் என்னோட பேரு ஷாலினி. நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன். இந்த ஊராமா? ஆமா சார், இந்த ஊரு தான். ஆனா படிக்கிறது ஹாஸ்டல்ல தங்கி தஞ்சாவூர்ல படிச்சிட்டு இருக்கேன். பெரிய அன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு, சின்ன அண்ணனுக்கு கல்யாணம்னு சொல்லி ஊருக்கு வந்திருந்தேன் சார். ஹாஸ்டல்ல கொஞ்சம் திங்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு போயிட்டு வரலான்டா சார் இன்னைக்கு நைட்டு பஸ் ஏறதுக்காக வந்தேன். சரி என்னாச்சு? பஸ் ஏற இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து என் செயின் அத்துட்டு போயிட்டான் மேடம். செயின் ஸ்நாச்சிங்கா? அதுவும் நின்னுட்டு இருக்கும்போதா? ஆமா மேடம். என்ன சார் இது? இப்பெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி செயின் ஸ்நாச்சிங் லிஸ்ட் எடுங்க. ஏன் பார்த்து இப்பவே எல்லாத்தையும் புடிச்சு உள்ள போடுவோம். மேடம் செயின் ஸ்நாச்சிங் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அவன் பேரு சூர்யா. சுடர் மெஸ்னு இங்க ஒரு மெஸ் இருக்குல்ல, அங்கதான் அவன் வேலை பாக்குறான். ஏ மேடம், சுடர் மெஸ்னா அந்த சுடர்விழி அம்மா தானே? அவங்க பையனை கூட காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்களே. கரெக்ட் கரெக்ட். சின்ன வயசுல ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க பையனை தொலைச்சிட்டாங்கன்னு இப்ப வரைக்கும் தேடிட்டு இருக்காங்களே, அவங்க தானே? ஆமா மேடம், அவங்களே தான். அவங்க கடையில வேலை செய்யறான் அவன். ஆமா சார், அங்கதான் வேலை பாக்குறான். அவன் தான் சார். அவன் போன்ல பேசிட்டு இருந்தான். பஸ்ஸுக்கு கூட காசு இல்ல, எனக்கு அனுப்புறியான்லாம் கேட்டுட்டு இருந்தான். கேட்டுட்டு அப்படியே நடந்ததா சார் போயிட்டு இருந்தான். டக்குன்னு என் கழுத்துல இருந்த செயின் 5 பவுண்ட் சார் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டான். ஹோ, முன்னாடிலாம் ஆள் இல்லாத இடமா பார்த்து அடிச்சுட்டு போவானுங்க, இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே ஆரம்பிச்சிட்டானுங்களா? இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது. செயின் ஸ்நாச்சிங் லிஸ்ட்ல அடுத்ததான் ஒருத்தன் வேற வந்திருக்கான். அதுவும் எவ்வளவு தைரியம்! சார் ஆளுங்களை கூட்டிட்டு போய் புடிச்சிட்டு வாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருக்கேன். சரிங்க மேடம். மா வாமா, வந்து உட்காரு. ஃபர்ஸ்ட் தண்ணி குடி. ஏமா இந்த நேரத்துல தனியா வந்திருக்க? வீட்ல யாரும் இல்லையா? எல்லாருமே இருக்காங்க மேடம். நான் யார்கிட்டயும் சொல்லல. நான் ஊருக்கு போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. எங்க சின்ன அண்ணன் கிட்ட மட்டும் தான் சொன்னேன். அவனும் நான் சொன்னதை பெருசா காதுல வாங்கல. காதுல வாங்கலையா? யாருமா அது அண்ணன்? இவ்ளோ நடந்த பிறகும் தனியா வந்திருக்கேன்னு தான் கேட்டேன். வீட்ல இருக்கிறவங்களுக்கே அக்கறை இல்லனா அப்புறம் என்ன பண்றது? சரி, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா. கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதணும். உட்காரு. ஏமா, அந்த பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 24 25 வயசு இருக்கும் மேடம். 25 வயசு பையன் உழைச்சு சம்பாதிக்கணும்னு கூட தெரியல, இப்படி திருடி சம்பாதிக்கிறானே. நாடு எங்க நாசமா போயிட்டு இருக்குன்னே தெரியல. அவன் பேர் என்னமா சொன்ன? சூர்யா. சூர்யா. சூர்யா, என்னப்பா சொல்ற? ஆமாமா, நான் அவனை துரத்திட்டு பின்னாடியே ஓடினேன். ஆனா அவன் ஒரு ஆட்டோல ஏறி அப்படியே தப்பிச்சிட்டாமா. இருட்டா இருந்ததுனால ஆட்டோ நம்பரை கூட என்னால சரியா பார்க்க முடியல. பாவமா அந்த பொண்ணு அழுதுட்டே போச்சு. எப்படியும் உங்க வீட்ல சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷாலினிக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருதுன்னே எனக்கு புரியல. ஏதோ நகையோட விட்டானே. மா, அந்த பொண்ணை மட்டும் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணிருந்தா அவனை சும்மா விட்டுருப்பேனா நானு? ஏதோ நகை மட்டும் அவன் கையில சிக்கிருச்சு. அதையும் எப்படியாவது புடிச்சிடலான்னு பார்த்தேன். டக்குன்னு ஆட்டோ ஏறிட்டு போயிட்டான். அவன் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்காமா. ஆட்டோ நம்பரையாவது பாக்கலான்னு ட்ரை பண்ண, அப்பவும் பார்க்க முடியல, ரொம்ப இருட்டா இருந்ததுனால. சரிப்பா சூர்யா, நீ விடு. எப்படியும் ஷாலினி போய் ஆதி கிட்ட சொல்லிருப்பா. ஆதி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான், புடிச்சிருவாங்க. சரிம்மா. அந்த கலவரத்துல இன்னைக்கு ஊருக்கு போகணுன்ற மனசே போயிடுச்சு. அதான் வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன். பரவாயில்லப்பா. இப்ப என்ன, அப்பத்தாவ கூப்பிடுறதுக்கு தானே போற, நாளைக்கு கூட போய்க்கலாம். சரிம்மா. சரி சூர்யா, நீ போய் தூங்கு போ. நான் கடையெல்லாம் அடிச்சிட்டு வரேன். இல்லம்மா, நீங்க போய் படுங்க, நான் அடிச்சிட்டு வரேன். யாருமா கடையில? இந்த நேரத்துக்கு யார் வந்திருக்கா? போலீஸா? சார், என்ன சார் இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? சொல்றேமா. தம்பி, யாருப்பா நீ? சார், நான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இந்த ஹோட்டல்ல தான் வேலை பாக்குறேன். ஹோட்டல்ல வேலை பாக்குறியா? ஏப்பா, உன் பேர் என்ன? என் பேரு சூர்யா சார். ஓ, நீதான் அந்த சூர்யாவா? ஏடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடையில வந்து உட்கார்ந்துருக்கியா? சார், என்ன சொல்றீங்க? அவன் என்ன பண்ணா? என்ன பண்ணானா? ஏமா, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு போட்டிருந்த 5 பவுண்ட் செயினை இவன் தான் திருடி இருக்கான். சூர்யா, சூர்யா, என்னப்பா அது? நீ திருடினதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதானே நீ வேற யாரோ வந்து திருடிட்டு போனதா சொன்ன. அம்மா, அம்மா, நான் பண்ணலம்மா. சத்தியமா நான் திருடவே இல்ல. சார், சூர்யா எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க என்ன சார் திருடிட்டு போனவனை விட்டுட்டு அங்க நின்னுட்டு இருந்தவனை புடிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏமா, எனக்கு என்ன இவனை புடிச்சு கேட்கணும், இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும்னு ஆசையா? அங்க அந்த பொண்ணு அப்படிதாம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. ஷாலினியா? ஆமாமா, அந்த பொண்ணு இவன் தான் திருடினா நான் பார்த்தேன்னு சொல்லிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. நேர்ல பார்த்த அந்த பொண்ணு செயினை தொலைச்சதும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்ப கரெக்டா தானமா இருக்கும்? சார், சூர்யா கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டான் சார்.
அத நீங்க வாயால சொன்னா நான் எப்படிமா நம்ப முடியும்? அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. டேய் நடடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார் சார் இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இவனே நகையை திருடினதாவே இருக்கட்டுமே. அப்படி திருடி இருந்தா வந்து மறுபடியும் இங்க ஹோட்டலுக்கா சார் வருவான்? திருடிட்டு வேற எங்கேயாவது போயிருக்க மாட்டான். இந்த ஊருக்குள்ளேயே எப்படி சார் சுத்துவான்? சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சத்தியமா சொல்றேன், சூர்யா அதை பண்ணிருக்க மாட்டான் சார். ஏமா இங்கெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. உங்களை விட நான் நிறைய கேஸ பார்த்து வந்தான். ஒழுங்கா அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. இல்லனோ தொரன்னு அடிச்சுட்டு இழுத்துட்டு போக வேண்டியதா வரும். சார் சார் நான் எதுவுமே பண்ணல சார். நீ எதுவும் பண்ணல, அப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நான் எதுவும் பண்ணலன்னு அங்க வந்து சொல்லிட்டு போ. சார் நான் எதுவுமே பண்ணலையே. நான் எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வரணும்? டேய் நீ எது பேசுறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுடா. சார் சார் அவனை விடுங்க சார். சார் சூர்யா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான் சார். டேய் வாடா. சார் சார் கொஞ்சம் நல்லா விசாரிங்க சார். சூர்யா கண்டிப்பா அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டான். ஹேமா எப்படி விசாரிக்கணும், யாரை விசாரிக்கணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லி தரது வேணாம். எங்களுக்கு தெரியும். கேளுங்க. கிரிமினல வேலைக்கு வச்சதுக்கு முதல்ல இந்த அம்மாவை தான் புடிச்சு உள்ள வைக்கணும். டேய் நடடா ஸ்டேஷனுக்கு. எங்கடா அந்த 5 பவுன் செயின்? சார் என்கிட்ட இல்ல சார். நான் தான் சொல்றேன்ல, சத்தியமா என்கிட்ட இல்ல. டேய் உன்கிட்ட இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். நடடா ஸ்டேஷனுக்கு. ஐயோ ஐயோ சூர்யா, சூர்யாக்கு ஏன் இந்த நிலைமை வருது? கடவுளே, அவன் இங்க வர வரைக்கும் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியல. வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை. பாவம் இந்த புள்ள, அம்மா அப்பா இல்லாத புள்ள, கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிற புள்ள, அவனுக்கா இவ்வளவு சோதனை வரணும்? அவன் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாமே. எதுக்காக பார்ட் டைம்ல என்கிட்ட வேலையும் பார்த்துட்டு படிக்கவும் செஞ்சுக்கிட்டு அவங்க அப்பத்தாக்கு காசும் அனுப்பிட்டு, ஐயோ இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் எல்லா நிலைமையும் வரும் போல. சூர்யா இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆதிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாமா? வேற வழியே இல்ல. ஆதிக்கிட்ட இந்த ஷாலினி சொல்லிருப்பாளான்னு தெரியலையே. சரி எதுக்கும் ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம். சொல்லுங்க சொல்றமா. அம்மாவா, பிரச்சனை எதுவும் பெருசா இருக்குமா? ஆதி, ஷாலினி ஏதோ சொன்னாலாப்பா? எதுவும் சொன்னாலானா? ஆமா, அவ செயின் அத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா. சொல்லிட்டு எங்கேயும் கோவமா போயிட்டா. நான் எங்கன்னு தேடுறேன், எங்கேயுமே காணோம். ஃபோன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. ஏன் சொல்றேம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதி, சூர்யாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. என்ன சொல்றேம்மா சொல்றீங்க? உன் தங்கச்சி தான்ப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சூர்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அவங்க வந்து சூர்யாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சூர்யா எந்த தப்புமே பண்ணலப்பா. அவன் அப்பதான் சொல்லிட்டு இருந்தான். செயின் அத்துட்டு போனவன் வேற ஒருத்தன். அவனை ஓடி போய் பிடிக்கிறதுக்கு தான்ப்பா புள்ள போயிருக்கான். அப்ப கூட சொன்னான். அவன் ஒரு ஆட்டோல ஏறி தப்பிச்சு போயிட்டான். அந்த ஆட்டோ நம்பரை கூட என்னால இருட்டுல பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தான்ப்பா. அதுக்குள்ள போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. அது இங்க பாரு, நீ ஒரு விஷயத்த நியாயமா சொல்லு. உனக்கும் இதுல யாரு திருடி இருப்பாங்கன்னு டவுட் வந்திருக்கும். ஆனா சூர்யா ஒரு வேலை எடுத்திருந்தானா அவன் எதுக்குப்பா இங்கேயே இருக்கணும்? அவன் எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்கலாம்ல. எதுக்கு இங்க வரணும் நீ ஏன் சொல்ல? அது தாமா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சூர்யாவை பத்தி நம்ம யாருக்கும் கரெக்டா தெரியாது. ஒருவேளை சூர்யாவே இதை எடுத்திருந்தாலும் எங்க எதுக்கு வரணும்? அவன் தப்பிச்சு வேற எங்கேயா தானே போயிருக்கணும். அவன் ஒன்னும் நம்மளுக்கு சொந்தமோ பந்தமோ கிடையாது. ஆனா இங்கே இருந்திருக்கானா? அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஷாலினியை நான் வெயிட் பண்ணி ஷாலினி பார்க்கலான்னு சொன்னதுக்கு அவ கேட்கல. அவ பாட்டுக்கு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாளா? சரி, நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் அங்க போய் பாக்குறேம்மா. சரிப்பா, நானும் வரேன்ப்பா. ஐயோம்மா, டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் நீங்க வர வேண்டாம். நீங்க அங்கே இருங்க. நான் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இல்லப்பா ஆதி, என்னால இங்க இருக்க முடியல. சூர்யா பாவப்பா, அவனே காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் கஷ்டப்படுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்கிட்ட கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுட்டு தான்ப்பா அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்திருக்கான். அதை வச்சுதான் இந்த ஷாலினியும் முடிவு பண்ணிக்கிச்சு இவன் தான் அந்த செயினை திருடி இருப்பான்னு. ஆனா சத்தியமா சொல்றேன், சூர்யா இதை பண்ணிருக்க மாட்டான். என் மனசு சொல்லுதுப்பா, கண்டிப்பா சூர்யா இதை பண்ணிருக்க மாட்டான்ப்பா. ஐயோம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போயிடுறேன். நீங்க மனசு கேட்கலன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன பண்றது? நீங்களும் வாங்க, நான் போய் பாக்குறேன். சரிப்பா, நான் போனை வைக்கிறேன். ஆதி, என்னாச்சு? நிம்மதி, ஷாலினி சூர்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. சூர்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னடா அது? அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளா? சூர்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இப்பதான் சுடரமா கால் பண்ணி சொன்னாங்க. என்னால நம்பவே முடியலடா. இப்பதானடா சொல்லிட்டு போனா, அதுக்குள்ள இல்லடி, ஏதோ ஒண்ணு தப்பாவே இருக்கு. என்ன உன் தங்கச்சி சொன்னானு நீயும் நம்பிட்ட அதானே?
இப்ப எல்லாரும் சேர்ந்து சூர்யா அண்ணாக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டீங்க. இதுக்கு முன்னாடி அவர்தான் மாஸ்க் கழட்ட வந்தாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்டம் கட்டினீங்க. இன்னும் என்னென்னலாம் அவர் அசிங்கப்பட வேண்டியது இருக்கு, அதுவும் உன் தங்கச்சியால. ஏ நான் அதை சொல்லல. எனக்கு என்னவோ சூர்யா மேல தப்பு இருக்கும்னு தோணல. எப்படி சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ தானே அவரை அடிக்க போன. ஆமா, நான் தான் அவரை அடிக்க போனேன். ஆனாலும் அவர் கண்ணுல ஒரு உண்மை இருக்குடி. தங்கச்சி சொல்லிட்டாலேன்னு அவசரப்பட்டேன் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அது பசங்க நேச்சுரலா பண்ற ஒரு விஷயம்ன்றதுனால நான் அதை ரொம்ப இதுவா எடுத்துக்கல. ஆனா இந்த விஷயம் சூர்யா பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணல. காசுக்கு ஆசைப்படுறவரா இருந்தா சுடரமா நிறைய வாட்டி கல்லாப்பேட்டியில அவரை தான் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அவர் அதை திருடி இருக்கலாமே. ஏன் நிறைய வாட்டி சுடரமா வெளியெல்லாம் போயிருக்காங்க. அவர் தான் ஹோட்டலே பார்த்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு 100-200 காணாம போச்சுன்னு கூட சுடரமா கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கிறவரு 5 பவுன் நகைக்கு ஆசைப்பட்டு அதுவும் மறுபடியும் வம்படியா என் தங்கச்சிக்கிட்டே வம்பளிக்கணும்னு அவருக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே ஷாலினிக்காக நான் அவர் அடிக்க போனது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால கண்டிப்பா இதுக்கப்புறம் ஷாலினி பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு. அப்புறம் எப்படி இது நடந்திருக்கும்? அதுதான் எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். கண்டிப்பா சூர்யா அண்ணா அதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. சரி, என்னன்னு ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாம். நீ கிளம்பு, நானும் சட்டையை மாட்டிட்டு கிளம்புறேன். சரிடா. மேடம் அக்யூஸ்ட புடிச்சிட்டு வந்துட்டேன். டேய் எங்கடா இந்த பொண்ணோட 5 பவுன் செயின் எங்க? மேடம் சத்தியமா சொல்றேன், நான் எடுக்கல மேடம். நீ திருடலனா வேற யாரு திருடினா? மேடம் அவன் யாரும் தெரியல மேடம். அவன் தான் மேடம் எடுத்துட்டு ஓடிட்டான். என்னது? யாரும் தெரியல, அவன் எடுத்துட்டு ஓடிட்டானா? அப்புறம் எதுக்கு நீ ஓடுன? நீங்க தான் கத்துனீங்க அவனை புடிங்க புடிங்கன்னு. அதனாலதான் நான் அவன் பின்னாடி ஓடினேன். அதுக்குள்ள அவன் ஒரு ஆட்டோ ஏறிட்டு போயிட்டான். நைட்டு நேரம்ன்றதுனால ஆட்டோ நம்பர் கூட என் கண்ணுக்கு சரியா தெரியல. மேடம் நான் எடுக்கல மேடம். எனக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையாது. டேய் எவன்டா எந்த திருடன்டா எடுத்தா எடுத்த உடனே நான் தான் எடுத்தேன் மேடம் அப்படின்னு ஒத்துக்குறானா? நீ சொன்னத நான் நம்பணுமா? மேடம் இல்ல மேடம், எடுத்துட்டு ஓடணும்னு நினைச்சிருந்தா நான் வேற ஊருக்கு இல்ல வேற இடத்துக்கு போயிருப்பேன்ல. நான் எதுக்கு மேடம் இங்க இருக்க போறேன்? டேய் நிறைய கேஸ நாங்களும் பார்த்தாச்சு. நீ எடுக்கிற மாதிரி எடுத்து வேற ஒருத்தன் கையில கொடுத்து அவனை ஆட்டோல ஏத்தி அனுப்பி விட்டுட்ட. அப்புறம் 2 பேருமா சேர்ந்து பங்கு பிரிச்சுக்குவீங்க. இத நாங்க நம்பணுமா? அவனை எஸ்கேப் ஆக்க விட்டுட்டு இப்ப நீ மாட்டிக்கிட்டியோ? சார் சார் என்ன சார், என்ன ஏதோ தீவிரவாதி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. சத்தியமா நான் அப்படிலாம் கிடையாது சார். சார் நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் காலேஜ்ல. அதுக்கு காசுக்கு ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காக தான் சார் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான் சார். எனக்கு அம்மா அப்பா கூட கிடையாது சார். எங்க அப்பா தாக்கு காசு அனுப்புறதுக்காக தான் நான் இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான் சார். எனக்கு அதை தாண்டி ஒண்ணுமே இல்ல சார். ஐயய்யய்ய என்னையா நீ சோக புராணம் பாடிட்டு இருக்க? இங்க பாரு தம்பி, எடுத்ததை இப்பவே கொடுத்துட்டீனா 2 மாசமோ 3 மாசமோ ஜெயில இருந்துட்டு நீ பாட்டுக்கு போயிடலாம். நாங்களா கண்டுபிடிச்சோம் அவ்வளவுதான். செயின் ஸ்நாச்சிங் கேஸ் லிஸ்ட்ல உன் பேரும் வந்துரும். அப்புறம் வருஷங்கள் ஆனாலும் நீ இங்கே உட்காந்து களி திங்க வேண்டியதான். பரவாயில்லையா? மேடம் என்கிட்ட இருந்தாதான் மேடம் நான் கொடுக்க முடியும். சத்தியமா சொல்றேன், நான் எடுக்கல மேடம். டேய் என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஒழுங்கா நான் கேக்குறப்பயே கொடுத்துரு, இல்ல லாக்அப் குள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். மேடம் இவனை சும்மா விடாதீங்க மேடம். ஏற்கனவே இவனால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? ஏற்கனவே பிரச்சனையா? ஆமா மேடம், 2 நாள் முன்னாடி நான் பஸ்ல வந்துட்டு இருந்தப்ப என் மாஸ்க கழட்டுறதுக்கு ட்ரை பண்ண மேடம். அதுக்கு முன்னாடி நாள் கூட என்கிட்ட கேட்டான், நீங்க எதுக்காக மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்கன்னு. அப்ப நான் சொன்னேன், நான் கொரோனா அப்ப எனக்கு கொரோனா வந்துருச்சு, அதுல இருந்து எனக்கு பொல்யூஷன்னாலே ஆகாது, அதனால தான் மாஸ்க் போட்டிருக்கேன்னு நான் சொன்னேன். அதுக்கு அடுத்த நாளே மாஸ்க் கழட்ட வந்தா மேடம். டேய் அந்த பொண்ணு மாஸ்க கழட்ட போனியா? ஐயோ அது நான் இல்ல மேடம். அந்த பொண்ணோட அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டப்ப கூட நான் தான் சொன்னேன். அவரு கூட சரி நான் என்னன்னு பாக்குறேன் தான் சொல்லிட்டு போனாரு. நான் இல்ல மேடம். அப்ப அதுக்கு முன்னாடி நாள் அந்த பொண்ணு கிட்ட எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னு கேட்டியா? ஆமா மேடம் கேட்டேன். அந்த பொண்ணு மாஸ்க் போட்டிருந்தா உனக்கு என்னடா வந்துச்சு? இல்ல மேடம், நல்லா பேசிட்டு இருந்தாங்க அதனாலதான். அப்படியே பேசி பேசி அவ அந்த பொண்ணு யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ கழுத்துல போட்டிருந்த செயினை புடுங்கிட்டு போயிட்ட. ஐயோ இல்ல மேடம், நான் அதெல்லாம் பண்ணல மேடம். ராஜசேகர் இல்ல இவன் அப்படிலாம் பேட்டா ஒத்துக்க மாட்டான். இவனை கொண்டு போய் உள்ள தள்ளுங்க. எஃப்ஐஆர் போட்டுருங்க. எஃப்ஐஆர் மேடம், என் படிப்பே போயிரும் மேடம். தயவு செஞ்சு எஃப்ஐஆர்ல போடாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம் இந்த இடத்துக்கு வரதுக்கு. ப்ளீஸ் மேடம், நான் பண்ணல மேடம். இவன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். நீங்க போங்க, எஃப்ஐஆர் போடுங்க. எங்க சத்தியமா சத்தியமா நான் எடுக்கலைங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் பண்ணலைங்க.
நான் உங்க பின்னாடி நின்னதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா வேற ஒருத்தங்க ஒரு பச்சை கலர் சட்டை போட்டுட்டு தாங்க அவன் வந்தான். அவன் தாங்க எடுத்துட்டு போனான். நான் பார்த்தேங்க. அவனை துரத்திட்டு போறப்ப தாங்க அவன் ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. நான் எடுக்கலைங்க. இங்க பாருங்க, எனக்கு என்னோட நகை வேணும். நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்கிட்ட இல்லைங்க. இருந்தா நான் தர மாட்டேனா? மேடம், இதுக்கப்புறம்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவனை ஒழுங்கு மரியாதையா என் நகையை கொடுக்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணாலும் ஓகே தான். ஆனா எனக்கு என் நகை வேணும். சொல்லிட்டீங்கல்ல, செஞ்சிரோமா. டேய் நடடா, உள்ள வா, லாக்அப்க்கு வா. ஏங்க, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கூட கேக்குறேன். சத்தியமா நான் இதை எடுக்கலைங்க. நான் உங்க செயின் பறிக்கலைங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். டேய் போடா உள்ள. நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா? என்னம்மா ஷாலினி, எங்க சூர்யாவை போய் இப்படி தப்பா நினைச்சிட்டியே. சூர்யா இது பண்ணலன்னு எப்படி சூர்யா நிரூபிக்க போறான்? ஆதியும் நிம்மதியும் வந்து என்ன பண்ண போறாங்க? பாக்கலாம், எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பாக்கலாம். எஃப்ஐஆர் வேற போடுறதா சொல்றாங்க. அப்ப சூர்யாவோட படிப்பு பாத்தீங்களா? இதுதாங்க, நிறைய பேர் இந்த தப்ப தான் பண்றாங்க. இதை உணர வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கான்செப்டே எடுத்திருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? பெண்களுக்குன்னு தனியாவே சட்டத்திட்டங்கள் நிறையவே இருக்குங்க. ஆனா அதை மிஸ்யூஸ் பண்ண கூடாதுல்ல. ஷாலினி அதைத்தான் பண்ணிருக்காங்க. என்னதான் ஷாலினி நல்ல பொண்ணா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்னன்னு விசாரிக்கணும். அதை விட்டுட்டு இவன் ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான்றதுக்காக இவன் தான் தப்பு பண்ணிருக்கான்னு நம்மளா முடிவு பண்ண கூடாதுல்ல. ஷாலினி கம்ப்ளைண்ட் பண்றதை கேட்டு போலீஸும் ஆமா இவன் தான் பண்ணிருப்பான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுல ஷாலினி மேலயும் தப்பு இருக்கு, போலீஸ் மேலயும் தப்பு இருக்கு. இதை நிரூபிக்கிறதுக்கு யார் வர போறா, என்ன பண்ண போறாங்க, எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு கோவக்காய் ஃப்ரை, கேரட் பொரியல், கொத்தமல்லி புதினா துவையல், தயிர் சாதம் எல்லாமே சூப்பரா சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நிறைய பேர் சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் சொல்றீங்க. நீங்க சொல்லும் போது எச்சில் வருது. நீங்க எல்லாரும் மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.